கடலும் சஸ்திகாவும் ஒரு குடும்பத்தின் காவியம். மரகஸ் கடற்கரையின் விடியல். கரீபியன் தீவுகளில் ஒன்றான திரினிடாட் தீவின் விடியல் ஒரு கவிதை போலத் தொடங்கும். மரகஸ் கடற்கரை ஓரத்தில் இருந்த அந்த பெரிய வீட்டில் அந்த அதிகாலை வேளையிலும் ஒரு உயிர்ப்பு இருக்கும். இரத்தினத்தின் மகன்களும் அவர்களின் குடும்பங்களும் ஒரே கூரையின் கீழ் ஒரே சமையலறையை பகிர்ந்து வாழ்ந்து வந்தனர். அந்த வீட்டின் புன்னகையாக விளங்கியவள் சஸ்திகா. அந்தச் சிறுமியின் காலடிச் சத்தம் கேட்காத இடமே அந்த வீட்டில் இல்லை. இரத்தினம் அதிகாலையிலேயே எழுந்து தனது ஏலக்காய் மற்றும் கோகோ தோட்டங்களுக்குச் செல்லத் தயாராவார். சஸ்திகா ஓடிவந்து தாத்தாவின் கைகளை பிடித்து கொண்டு, தாத்தா, இன்னைக்கு தோட்டத்துல நிறைய கோகோ பழம் பறிப்பீங்களா? நானும் வரட்டுமா என்று கேட்பது அன்றாட வாடிக்கை. அந்த பெரிய கூட்டுக் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரையும் பிணைக்கும் ஒரு மெல்லிய நூலிழையாக சஸ்திகா இருந்தாள். அர்ஜுனின் மனமாற்றம். நாட்கள் செல்லச் செல்ல இரத்தினத்தின் பேரன் அர்ஜுன் நகரத்து நண்பர்களின் சகவாசத்தால் மாறத் தொடங்கினான். தனிமனித சுதந்திரம் என்ற பெயரில் குடும்பத்தை பிரிப்பதற்கான விதையை அவன் மனதிற்குள் விதைத்தனர் நண்பர்கள். ஒரு நாள் மாலை வீட்டின் முற்றத்தில் எல்லோரும் அமர்ந்திருக்கும்போது அர்ஜுன் இரத்தினத்திடம் பேசினான். தாத்தா, நாம் ஏன் இன்னும் இப்படி ஒரே வீட்டில் அடைந்து கிடக்கிறோம்? ஆளுக்கொரு திசையில் பிரிந்து சென்றால் நாம் இன்னும் சுதந்திரமாக வளரலாமே. ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் மற்றவர்களிடம் அனுமதி கேட்பது எனக்கு பிடிக்கவில்லை என்று அர்ஜுன் சொன்னபோது அந்த வீடே அமைதியானது. மற்ற இளைஞர்களும் அர்ஜுனின் பேச்சை ஆமோதிப்பது போல் பார்த்தனர். வீட்டின் அன்றாட வேலை பகிர்வில் ஏற்படும் சிறு சண்டைகள் அவர்களுக்கு பெரிய சுமையாக தெரிந்தன. ஆனால் சஸ்திகாவோ அர்ஜுன் அண்ணன் ஏன் கோபமாக பேசுகிறான் என்று புரியாமல் அவன் மடியில் அமர்ந்து விளையாட முயன்றாள். கடற்கரை காட்டிய பாடம். இரத்தினம் அர்ஜுனின் பேச்சை கேட்டு பதறவில்லை. மறுநாள் அதிகாலை குடும்பத்தினர் அனைவரையும் கடற்கரைக்கு அழைத்துச் சென்றார். அங்கே உள்ளூர் மீனவர்கள் சீன் வலை எனப்படும் ராட்சத வலையை கடலில் இருந்து இழுக்க தயாராக இருந்தனர். இரத்தினம் அர்ஜுனை அழைத்து, அர்ஜுன், நீ மட்டும் போய் அந்த வலையை இழுத்துப் பார் என்றார். அர்ஜுன் தன் இளமை வேகத்தில் முழு பலத்தையும் திரட்டி இழுத்தான். ஆனால் அலைகளின் வேகத்திற்கும் வலையின் கனத்திற்கும் அவனால் ஒரு அங்குலம் கூட அதை நகர்த்த முடியவில்லை. அவன் உடல் சோர்ந்து போனது. இப்போது இரத்தினம் தன் குடும்ப உறுப்பினர்களை அழைத்தார். எல்லோரும் வரிசையாக நில்லுங்கள். அந்த வலையின் கயிற்றை அனைவரும் சேர்ந்து பிடித்து ஒரே சீராக இழுங்கள் என்று கட்டளையிட்டார். அர்ஜுன், அவனது தந்தை, பெரியப்பாக்கள் என அனைவரும் இணைந்து கரீபியன் பாடல்களை பாடிக்கொண்டே இழுத்தனர். குட்டிச் சஸ்திகாவும் ஓடிவந்து தன் சிறிய கைகளால் அந்த வலையின் ஒரு நுனியை பிடித்துக்கொண்டு கலகலவென சிரித்துக்கொண்டே இழுத்தாள். சில நிமிடங்களில் தன் கணக்கிலான மீன்களுடன் அந்த பெரிய வலை கரைக்கு வந்து சேர்ந்தது. இரத்தினம் கற்பித்த வாழ்க்கை நெறி. அந்த மீன் குவியலை பார்த்தபடி இரத்தினம் அர்ஜுனை பார்த்துச் சொன்னார், அர்ஜுன், இந்த வலையை பார். இதில் உள்ள ஒவ்வொரு நூலும் தனித்தனியாக இருந்தால் மிக மெலிதானது. ஒரு விரலால் அறுத்துவிடலாம். ஆனால் அவை ஒன்றாக பிணைக்கப்பட்டு முடிச்சுகள் போடப்பட்டதால் தான் கடலின் பெரும் எடையை தாங்க முடிகிறது. நமது குடும்பமும் இந்த வலை போன்றதுதான். கடந்த ஆண்டு உன் தந்தை உடல்நலமில்லாமல் இருந்தபோது உன் உறவினர்கள் தான் தோட்டத்தை பார்த்து கொண்டனர். அதனால் நம் வருமானம் குறையவில்லை. அங்கே சஸ்திகா உட்பட பல குழந்தைகள் இருப்பதால் ஒருவருக்கு கூட தனிமை என்றால் என்னவென்று தெரியாது. கரீபியன் தீவுகளில் பெரும் சூறாவளி வரும்போது தனித்து நிற்கும் தென்னை மரம் சாய்ந்துவிடும். ஆனால் வேர்கள் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்திருக்கும் தோப்பு எப்போதும் நிலைத்து நிற்கும். சஸ்திகாவின் அன்பு. அர்ஜுன் தன் தவறை உணர்ந்தான். தனித்துச் சென்றால் வேகம் கிடைக்கலாம், ஆனால் பெரிய சவால்களை சந்திக்கும்போது தாங்கிப் பிடிக்க வலிமை கிடைக்காது என்பதை அவன் புரிந்து கொண்டான். அவன் சஸ்திகாவை தூக்கிக் கொண்டு, தாத்தா, இனி நாம் பிரிந்து செல்வதை பற்றி பேச மாட்டோம் என்று உறுதியளித்தான். அந்த பெரிய குடும்பம் மீண்டும் அந்த தீவின் ஒரு பெரும் சக்தியாக பிணைக்கப்பட்டது. நீதி. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கின் அனைவருக்கும் தாழ்வு. எல்.